ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 5லேருந்து டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ரிட்டன் பை ஜூல்ஸ் வெர்ன். ஆத்தர் நேமை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற ஆத்தர் நேமு. பிஃபோர் கோயிங் டு த டாபிக் வில் see the author introduction. ஜூல்ஸ் வெர்ன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஆத்தர், ஃப்ரெஞ்ச் ரைட்டர், French poet, playwright and novelist, but he earns his place on this list of great writers because of his futuristic adventures novel. என்னென்னா இவர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் சம்மந்தமான, அதாவது இவரோட கற்பனையே பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கும். அதாவது இப்போ இந்த ஸ்டோரியுமே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் சொன்னேன் இல்லையா, 2889. அந்த 89 அப்படிங்கிறது என்னென்னா 2889 வருஷத்தில் ஆண்டில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த மாதிரி இவரோட ஸ்டோரிஸை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கற்பனை கலந்ததா, அதாவது அடுத்தடுத்து இவ்வளோ வருஷம் கழித்து எப்படிலாம் சயின்டிஃபிக்காக எப்படி இந்த உலகம் மாறும், என்னென்ன சயின்ஸில் டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நிறைய புக்ஸ் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. இவரை ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா சயின்ஸ் ஓரியன்ட் நாவல்ஸாக எழுதுகிறவங்க. சரியா? சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபிக்ஷன் அப்படின்னா கதைகள். சரியா? கதைகளை சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த சயின்டிஃபிக்கான கதைகளை எழுதுகிறவங்களுக்கு பேர் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் தான் அதோட ஃபாதர் அப்படின்னு, அதாவது இவர் தான் அதில் முன்னோடி அப்படிங்கிறாங்க. More interesting perhaps in his place as a prophet of predictor of technology which wasn't to be invented until long after his death. He put a man on the moon, including its launch from a Florida launch pad to its splash down in the Pacific. In 1863, he predicted the internet. Paris in the 20th century, 1863, depicts the detail of modern life: skyscrapers, television, maglev train, computer and a culture preoccupied with the internet. இவர் பார்த்திங்கன்னா 1863லேயே இன்டர்நெட்டுங்கிற ஒன்றை பற்றி நாவல் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதை பாரிஸில் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, 20th செஞ்சுரியில் தான் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒன்றே நம்மளுக்கு யூஸில், அதாவது புழக்கத்துக்கு வந்திருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேக்ஸிமம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இன்டர்நெட் பார்த்திங்கன்னா 21st செஞ்சுரியில் அது ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேக்ஸிமம் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் அவர் எப்போ சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் அவர் என்னென்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு சொல்கிறாங்க. 1863, அதாவது 19th செஞ்சுரியிலேயே இந்த மாதிரி ஒரு மிஷின் வரும், இது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை கண்டுபிடிக்கல, இந்த மாதிரி எழுதியிருக்காரு புக்கில். அதை 20th செஞ்சுரியில் தான் பாரிஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர் பற்றி, டெலிவிஷன் பற்றி, எல்லாத்த பற்றி, கம்ப்யூட்டரை பற்றி கூட நிறைய நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. வாங்க இப்போ டாபிக்குள்ளார போகலாம். டாப்பிக்கோட டைட்டில் உங்களுக்கு புரியுதா? டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். ஒரு நாள் வாழ்க்கை, ஒரு ஜேர்னலிஸ்ட், அமெரிக்கன் ஜேர்னலிஸ்டோட ஒரு நாள் வாழ்க்கை 2889 எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. திஸ் ஸ்டோரி ஸ்பீக்ஸ் அபவுட் த பீப்புள் ஆஃப் த 29th century who lived in fairyland. நம்ம இப்போ என்ன செஞ்சுரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம இப்போ இருக்கிறது 21st century. ஓகேவா? இப்போ நம்ம என்ன இயரில் இருக்கோம்? 2020 இருக்கிறோமா? இதை நம்ம 21st centuryன்னு சொல்லுவோம். இவங்க இப்போ இருக்கிறது என்ன செஞ்சுரியில் இருக்கிறாங்களா அந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்? இந்த நாவலில், இந்த சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிறது 29th century. அதாவது இந்த ஆத்தர் இந்த ஒர்க்கை எழுதுனதுக்கப்புறம் 1000 years கழித்து எப்படி இந்த உலகம் இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா 1889 இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. 1889 2889, அதாவது 1000 years அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் கற்பனையாக அவர் சொல்லியிருக்கிறாரு. The year is 2889, the date 25th July and the place is the office block of the managing editor of the Earth Herald. எர்த் ஹெரால்டுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர், ஜேர்னலிஸ்ட்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பற்றின ஸ்டோரி தான் அதுன்னு. அந்த ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணுற மேனேஜராக இருக்கிற அந்த
பத்திரிக்கை பேர் தான் எர்த் ஹெரால்டு. இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினகரன், தினத்தந்தி, இந்த மாதிரிலாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் இந்த எர்த் ஹெரால்டு அப்படிங்கிறது. அதில் வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர், இதுதான் இந்த வேர்ல்டுலேயே பெரிய நியூஸ் பேப்பர். இப்போ எப்படி ஹிந்து தான் நம்ம இதில் ஃபேமஸான நியூஸ் பேப்பர் இல்லையா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி அந்த 29th செஞ்சுரியில் இந்த நியூஸ் பேப்பர் தான் ஃபேமஸாக இருக்குது. இந்த ஃபியூட்டீரியஸ் ஸ்டோரி ரிட்டன் இன் 1889, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1000 years பேக் எழுதின ஸ்டோரி இது. World 1000 years later, a world of technologies advancement where newspaper are not printed but spoken. என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற மாதிரி 1000 years கழிச்சு எப்படி இருக்காதா, நியூஸ் பேப்பர்லாம் ரிட்டனில் இருக்காது, பிரிண்டட் ஒன்றா இருக்காது. இப்போ நம்மளுக்கு வர நியூஸ் பேப்பர், புக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, பிரிண்ட் பண்ண ஒன்றா இருக்குது. பட் 1000 years கழிச்சு வரதெல்லாம் எப்படி இருக்காது, பிரிண்ட் பண்ணதாக இருக்காது, ஸ்போக் பண்ணதாக இருக்கும். அதாவது நம்ம வந்து வாய் வழியாக அடுத்தவங்களுக்கு நியூஸை சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ் கம்பெனிக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு நியூஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ரீட் த ஃபாலோயிங் எக்ஸர்ப்ட் ஃபார் அ கிளிப்ஸே ஆஃப் திஸ் ஃபியூச்சர் வேர்ல்டு. தட் மார்னிங், இப்போ தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டோரியோட ஹீரோ பேர் ஃப்ரான்சிஸ் பெனட். இவர் தான் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட், அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். நேமு ஃப்ரான்சிஸ் பெனட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவோக் இன் ரேதர் அ பேட் டெம்பர்னால் கொஞ்சம் கோபமான மனநிலையில் அவர் வந்து அன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறாரு. திஸ் வாஸ் 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. As soon as he awoke, Francis Bennett switched on his ஃபோனோடெலிஃபோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸு. அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும், ஃபோனில் பேசலாம், இல்லைன்னா வீடியோ கால் யூஸ் பண்ணி அதை வீடியோ மூலிமா நம்ம பேசலாம். இது வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி. இது வந்து இப்போ 29th செஞ்சுரியில் அது எப்படி இருக்குன்னா, அவங்கள வந்து நேராக அந்த ஃபுல் வியூவில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு பெரிய மிஷின். சரியா, இந்த எந்திரன் படத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா, அவங்க முன்னாடி வந்து அந்த உருவமே அப்படியே வந்து பேசுகிற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இந்த வேர்டு பார்த்திங்கன்னா சாம்ஸ் எலிசிஸ். இந்த வேர்டோட ப்ரனன்சியேஷன் சாம்ஸ் எலிசிஸ். இது பார்த்திங்கன்னா இந்த பாரிஸில் இவங்க வந்து இப்போ ஃப்ரான்ஸில் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ண முடியாது, அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட உருவம் நம்ம முன்னாடி தெரியும், ஈஸியாக கன்வே பண்ணிக்கலாம் நம்மளோட மெசேஜை. அவர் வந்து அதை பார்க்கும்போது அவங்க வந்து டியர் ஃப்ரான்சிஸ்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹிஸ் நேம் ஸ்போக்கன் பை த ஸ்வீட் வாய்ஸ் கேவ் அ ஹாப்பியர் டர்ன் டு ஃப்ரான்சிஸ் பெனட்டுக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த வாய்ஸை கேட்கும்போது. பிகாஸ் அவர் வந்து பேட் டெம்பரில் எழுந்திரிச்சார். எதனால, அவரோட ஒய்ஃப் வந்து அவர் கூட இல்லை, ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ அவங்க ஒய்ஃபோட வாய்ஸை கேட்கும்போது அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஹி குயிக்லி ஜம்ப்ட் அவுட் ஆஃப் பெட் அண்ட் வென்ட் டு ஹிஸ் mechanized dressing room. 2 minutes later, without needing the help of a valet, the machine deposited him, washed, shaved, shot, dressed and buttoned from top to toe on the threshold of his office. The day's work was going to begin. இந்த வேலட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு மிஷினு. இந்த வேலட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஒரு வேர்டு, இந்த வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு மிஷினு. இந்த வாய்ஸ் அவர் கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு, ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு போய் அந்த ரூமுக்கு போகிறாரு, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. அங்கே போய் சிம்பிளாக ஒரு சேரில் உட்காந்தா போதும். அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, வேலட்டுன்னு. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா இவருக்கு தேவையானது என்னென்னவோ எல்லாத்தையும் பண்ணிடும். அதாவது இவரை குளிப்பாட்டி, இவருக்கு சேவிங், வாஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு, ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு, இவரை டிப்டாப்பாக இவரை எப்படி ஆஃபீஸுக்கு கிளம்பணும்னு செட்டிங் பண்ணி வச்சுருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இவரை என்ன பண்ணிடும், ரெடி பண்ணி இவரை வந்து அனுப்பி விட்டுரும். Francis Bennett went into the reporter's room. His 1500 reporters, placed before an equal number of telephones, were passing on to subscribers the news which had come in during the night from the 4 quarters of the earth. In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators which allow him to get into communication with this or that telephonic lines. இது என்னென்னா, இவர் வந்து இவரோட இப்போ வந்து ரெடி ஆகிட்டாரு, ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அங்கே போனதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் ரூம்குள்ளார என்ட்ரு ஆகுறாரு. ரிப்போர்ட்டர்ஸோட ரூம்குள்ளார போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா 1500 ரிப்போர்ட்டர்ஸ். 1500னா எவ்வளோ,
1500 ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ரூமில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நியூஸ் எல்லாம் எப்படி வரும்னு சொன்னேன். அந்த செஞ்சுரியில் 29th செஞ்சுரியில் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக கால் பண்ணியோ இல்லை அந்த ஃபோனோ டெலிஃபோன் மெத்தட் சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் நம்ம முன்னாடி வந்து நியூஸ் சொல்லுவாங்க. இல்லையா, ஃபோன் பண்ணி நம்மளுக்கு நியூஸ் சொல்லுவாங்க. நோ நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி தான் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அந்த ரூமில் 1500 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி அந்தந்த நியூஸை, அதாவது 4 குவார்ட்டர் ஆஃப் த எர்த், 4 குவார்ட்டர்னால் உலகத்தில் 4 பக்கத்தில் இருந்தும் வர நியூஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவர் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யார், ஃப்ரான்சிஸ் பெனட் தான் இதோட மேனேஜர் மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, மானிட்டர் பண்ணுறாரு இவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம். இவருக்குன்னு ஒரு கம்யூனிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, இவர் வந்து எந்த டெலிஃபோனிக் லைன் வேணுனாலும் எடுத்து ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். அவங்க யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் இவர் வந்து மேனேஜிங் கண்ட்ரோல் மாதிரி எல்லாத்தையுமே இவர் வந்து பார்த்துக்கலாம். Thus the subscribers have not only the story but the sight of these events. அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஸ்டோரியை மட்டும் கேட்டுக்க முடியாது. இந்த இடத்துல சப்ஸ்கிரைபருங்கிறது யார், நம்மளை மாதிரி ஆடியன்ஸ், அதாவது நம்மளை மாதிரி நியூஸை கேட்குறவங்க. அந்த நியூஸை கேட்குறவங்க ஜஸ்ட் அதை ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுட்டு மட்டும் போக முடியாது. அவங்க முன்னாடி என்ன பண்ணும், இப்போ வந்து இந்த இடத்துல நிலநடுக்கம் வந்தது, இப்போ வந்து ஃப்ரான்ஸில் ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க முன்னாடி விஷுவலாக ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோவாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. டெலிகாஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாகவே அவங்களுக்கு வந்து போட்டு காட்டி ஃபோனில் நியூஸ் சொல்லுவாங்க. ஃப்ரான்சிஸ் பெனட் questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the stellar world. ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரிப்போர்ட்டர்னால் இந்த வானவில் நிபுணர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நியூஸ்லலாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம்ல, கடைசியாக பார்த்தீங்கன்னா வானவில் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வானிலை அறிக்கையை கரெக்டாக துல்லியமாக கணிச்சு சொல்கிறவங்களுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ். சரியா, அதுக்குன்னு சிலர் இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு என்ன ஆச்சு, ஸ்டெல்லர் வேர்ல்டு அப்படின்னா இந்த நட்சத்திர உலகம். சரியா, இந்த உலகத்தில் உங்களோட கண்டுபிடிப்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேஷ், வாட் ஹாவ் யூ காட், கேஷ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன நியூஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் ஃப்ரம் மெர்க்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ் சார். அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு, ஃபோட்டோ டெலிகிராம் கிடச்சிது. ஃபோட்டோ டெலிகிராம் அப்படிங்கிறது வந்து இமேஜ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எங்கேருந்து, மெர்க்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ்லேருந்து நம்மளுக்கு இப்போ இமேஜ் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் பிளானட்ஸ் எல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பிளானட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நியூஸாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. யார், ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு. இது இன்ட்ரெஸ்டான நியூஸ் தான். ஜூபிட்டரில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நத்திங் so far we haven't been able to understand the signals and Jovians make. ஜோவியன்ஸுங்கிறது வந்து ஜூபிட்டரில் இருக்கிற வாழ்கிற மனிதர்களுக்கு பேர் தான் ஜோவியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஜோவியன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து எந்த சிக்னலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஃப்ரான்சிஸ்ட்ட சொல்கிறாரு. நத்திங் so far we haven't been able to understand the signals of the Jovians make. Perhaps ours haven't reached them. நம்மளால் அவங்கள ரீச் பண்ண முடியல, ஜூபிட்டரில் இருக்கிற ஜோவியன்ஸை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. aren't you getting some result from the moon at any rate? மூன்லேருந்து ஏதாவது நியூஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாட் yet மிஸ்டர் பெனட், இல்லை இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பெனட் அப்படிங்கிறது ஃப்ரான்சிஸ் தான். ஃப்ரான்சிஸ் பெனட்டோட ஃபுல் நேமை பெனட்டுங்கிறது அவரோட ஆஃப் நேமு, அதை சொல்கிறாங்க. திஸ் டைம் you can't blame optical science. The moon is 600 times nearly than Mars, and yet our correspondence services in regular operation with Mars. It can't be telescope we need. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணை விட மார்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் மார்ஸோட சிக்னல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, பட் மூனோட சிக்னல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இதில் வந்து நம்ம ஆப்டிக்கல் சயின்ஸ், அதாவது அறிவியலை குறை சொல்ல முடியாது.
ஆப்டிக்கல் அறிவியலை வந்து குறை சொல்ல முடியாது. இது ஏதோ டெலஸ்கோப் நம்மளுக்கு வந்து தொலைநோக்கி வந்து சீராக இல்லை, டெலஸ்கோப் வந்து நம்மக்கிட்ட ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நோ, இட்ஸ் த இன்ஹாபிட்டன்ஸ், கோர்லிஸ் ரிப்ளைடு. இன்ஹாபிட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஹாபிட்டன்ஸுங்கிறது வந்து அங்கே இருக்கிறவங்க, மூணில் வாழ்கிற மக்களுக்கு பேர் தான் இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்லே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. யூ டேர் டெல் மீ தட் த மூன் இஸ் அன்இன்ஹாபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு. என்னென்னா, நீ வந்து அங்கே மனிதர்கள் வாழாததுனால தான் நம்மளுக்கு எந்த சிக்னலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியா? ஆன் த ஃபேஸ் இட் டேர்ன் டுவர்ட்ஸ் அஸ் அட் எனி ரேட் மிஸ்டர் பெனட், ஹூ நோஸ் வெதர் ஆன் த அதர் சைட். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எப்படி பெனட் தெரியும்? நம்ம வந்து மூணோட ஒரு பக்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது நிலாவோட ஒரு பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார கான்வர்சேஷன் நடக்குது, பேசிக்கிட்டு இருக்காங்க. வெல், தேர் இஸ் அ வெரி சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட். அப்படின்னா இதுக்கு வேறு ஏதாவது சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் டு டர்ன் த மூன் அரவுண்ட். நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் மெத்தட் இருக்குது, அது என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சேட்டிலைட்டை மூனோட பேக் சைடை கொண்டு போய் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தட் வெரி டே த scientists of the Bennett factory started working out some mechanical means of turning our satellite right round. அதான் இவர் சொன்ன சில நேரத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து அந்த சேட்டலைட்டை வந்து டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூனோட பேக் சைடு கொண்டு போய் அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் த வேர்ல்ட், ஃப்ரான்சிஸ் பெனட் ஹேட் ரீசன் டு பி சாட்டிஸ்ஃபைட். One of the Earth heralds, astronomers, had just determined the elements of the new planet Gandini. இதில் இவருக்கு ஒரு ஹாப்பியான சாட்டிஸ்ஃபையான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குது ஃப்ரான்சிஸ் பெனட்டுக்கு. என்னென்னா, அவரோட ஆஃபீஸ் எர்த் ஹெரால்டில் இருக்கிற ஆஸ்ட்ரோனமர், ஒரு வானிலை அறிக்கை கொடுக்குற ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நியூ பிளானட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட நேம் என்ன, காந்தினி அப்படிங்கிற அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப், இது நோட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன், இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப், எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குது அப்படிங்கிறது. இது நிறைய நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இதோட நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12,848,348,284,623 meters and 7 decimeters that this planet describes its orbit round the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with such precision. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்ம பிளானட்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12,841,348,623 மீட்டர்ஸில் டிஸ்டன்ஸில் அது இருக்குது. 7 டெசிமீட்டர் அண்ட் 7 டெசிமீட்டர்ஸில் அது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சன்னை சுற்றி வந்து 1 இயருக்கு, நம்ம வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும், 1 இயர் ஆகுதா, நம்ம கணக்குப்படி 365 டேஸ் ஆகுதா. இந்த பிளானட் வந்து சுற்றி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதாம்மா, 572 இயர்ஸ் ஆகும், 194 டேஸ் ஆகும், 12 hours 43 minutes 9.8 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறாரு. அந்த ஆஸ்ட்ரோனமர் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறாரு. இப்படி ஒரு ப்ரெசிஷன்ங்கிறது வந்து துல்லியமாக கொடுக்கறது, துல்லியமாக ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததை பார்த்து ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து அசந்து போகிறாரு. குட், he exclaimed, hurry up and tell the reportage service about it. You know what a passion the public has for these astronomical questions. I am anxious for the news to appear in today's issue. இந்த நியூஸ் வந்து இம்மீடியட்டாக நம்மளோட இன்றைக்கிட்ட நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் அப்பியர் ஆகணும், இன்றைக்கிட்ட நியூஸில் இந்த நியூஸ் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரிப்போர்ட்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த
இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த செய்தியெல்லாம் சொல்கிறீங்க, அந்த சேவை மையம், அந்த சர்வீஸ் சென்டருக்கு பேர் தான் ரிப்போர்ட்டர்ஸில் இருக்கிற இடத்துக்கு இந்த நியூஸ் சீக்கிரம் போகணும், இதை இன்றைக்கே அவங்க எல்லோரும் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The next room, a broad gallery about a quarter of a mile long, was devoted to publicity, and it will maybe imagined what the publicity for such a journal as the Earth Herald had to be. It brought in a daily average of $3 million. இங்கே வந்து அதில் வந்து நெக்ஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா ப்ராட் கேலரி, பெரிய ஒரு ரூம், குவார்ட்டர் ஆஃப் அ மைல் லாங், குவார்ட்டர் மைல் அதாவது அரை மைலுக்கு வந்து கால் மைல் தூரம் வந்து அந்த ரூம் இருக்கும். இது எதுக்குன்னா அந்த எர்த் ஹெரால்டு பத்திரிகையோட பப்ளிசிட்டிக்காக இந்த ரூம் வச்சுருக்காங்க. இது மூலியமாக அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா டெய்லி $3 million. $3 million எவ்வளோ, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. They are gigantic signs reflect on the clouds so large that they can be seen all over a world country. ஜைஜாண்டிக் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு இது. அது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸில் நியூஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. எப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் மொட்டை மாடிக்கு போய் நின்னோம்னாலே போதும், அங்கே இவங்க இருக்கிற அந்த லண்டன்லேயோ இல்லை ஃப்ரான்ஸ்லேயோ எங்கேயோ ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த க்ளவுட்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற பவானியில் இருந்தோ இல்லை குமாரபாளையத்தில் இருந்தோ ஜஸ்ட் நம்ம மேலே பார்த்தோம்னா போதும், வானத்தை பார்த்தோம்னா போதும், அந்த நியூஸு நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜியை டெவலப் பண்ணி இந்த எர்த் ஹெரால்டு அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை வந்து அப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களோட நியூஸ் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வானத்தில் நியூஸ் போடுறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு $3 million வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ நம்ம நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் நடுவில் ஆட்ஸ் வரும் இல்லையா, நிறைய விளம்பரமெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளம்பரத்தை போடுறது மூலயமா அந்த விளம்பர கம்பெனிலாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறையா அமௌண்ட் தருவாங்க. ஆடியன்ஸ் பார்க்க இவங்களுக்கு வந்து அமௌண்ட், அந்த கம்பெனி எர்த் ஹெரால்டுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. அது மூலயமா அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. So large that they can be seen all over a world country. From that gallery, 1,000 projectors were unceasingly employed in sending to the clouds. The 1,000 projectors, அதாவது 1,000 மெம்பர்ஸுக்கு மேலே இந்த மாதிரி என்னோட ப்ராடக்டையும் இப்படி விளம்பரம் பண்ணுங்க, க்ளவுட்ஸில் விளம்பரம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. on which they were reproduced in color these inordinate advertisements. இது என்ன பண்ணுறாங்க, அவங்க கலர்ஃபுல்லாக, அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அட் தட் மூமெண்ட் த கிளாக் ஸ்ட்ரக் 12. டைம் இப்போ என்னாச்சு, 12 o'clock ஆச்சு. த டைரக்டர் ஆஃப் த எர்த் ஹெரால்ட் லெஃப்ட் த ஹால் அண்ட் சாட் டவுன் இன் அ ரோலிங் ஆர்ம் சேர். In a few minutes he had reached his dining room half a mile away. இவர் தான் வந்து இதோட டிரெக்டராக இருக்கிறாரு. யார், ஃப்ரான்சிஸ் பெனட்டு. எதோட டிரெக்டராக இருக்கார், எர்த் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிக்கையோட டிரெக்டராக இருக்கிறாரு. இவர் வந்து ஜஸ்ட்டு போய் ஒரு சேரில், ரோலிங் சேரில் உட்கார்றாரு. அங்கேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஹி ஹேட் ரீச்டு ஹிஸ் டைனிங் ரூம். டைனிங் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மைல் தூரத்தில் இருக்குது. ஜஸ்ட் அவர் போய் ஒரு சேரில் உட்கார்றாரு. அந்த சேரே அவர் என்ன பண்ணுது, சீக்கிரமாக கொண்டு போய் அந்த அரை மைல் தூரத்தில் இருக்கிற அவரோட டைனிங் ரூம், சாப்பிட போகிறாரு, அந்த ரூமில் கொண்டு போய் அவரை விட்டுருது. அட் த ஃபேர் எண்ட் ஆஃப் த ஆஃபீஸ், அது வந்து ஆஃபீஸோட எண்டில் இருக்குங்கிறாங்க. த டேபிள் வாஸ் லைட் அண்ட் ஹி டுக் ஹிஸ் பிளேஸ் அட் இட். Within reach of his hand was placed a series of tapes, and before him was the curved surface of a phototelephone on which appears the dining room of his home in Paris. Mr. and Mrs. Bennet had arranged to have lunch at the same time. Nothing could be more pleasant than to be face to face in spite of the distance, to see one another and talk by means of the phototelephonic apparatus. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து இவர் வந்து லஞ்சுக்கு போகிறாரு. லஞ்சுக்கு போகும்போது இவர் வந்து அந்த ஃபோனோ டெலிஃபோட் மெத்தட் சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, ஒருத்தரை வந்து நேரில் பார்த்துக்கலான்னு, அந்த மாதிரி இவர் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து அந்த டைனிங் ரூமில் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த லஞ்ச் டைமில் மிஸ்ஸஸ் பென்னட்டையும் கூப்பிட்டு அவங்களையும் உட்கார வச்சு அவங்க ரூமில் பாரிஸில் சாப்பிட்றாங்க. இவர் இங்கே வந்து எர்த் ஹெரால்டில் சாப்பிட்றாரு. இது வந்து இவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மேட்ரே கிடையாது, நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Like everybody else in easy circumstance nowadays, Francis Bennett having abundant domestic cooking is one of the subscribers to the society for supplying food to the home, which distributes dishes of 1,000 types through a network of pneumatic tubes. This system is expensive, no doubt, but the cooking is better. So, not without some regret, Francis Bennett was lunching in solitude. He was finished his coffee when Mrs. Bennett, having got back home, appeared in the telephone screen. பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ எல்லாம் சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் சாப்பிடுவோம், இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா. இதுக்குன்னு நிறையா ஆப்ஸ் எல்லாம் இப்போ வந்துடுச்சு. ஜொமேட்டோ, அப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஆப்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த பெனட்டே என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து டொமஸ்டிக் குக்கிங்னா வீட்டில் சமைச்ச உணவுகள் தான் இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குது, அது பேர் தான் வந்து சப்ளையிங் ஃபுட் டு த ஹோம். அந்த சொசைட்டிக்கு வந்து இவர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கிறாரு. அங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. ஃபினிமேட்டிக் அப்படின்னா காற்றடைக்கப்பட்ட டியூப்ஸ். சரியா, காற்றடைக்கப்பட்ட டியூப்ஸ்னால் என்ன சொல்கிறது, ஒரு இவரோட பிளேஸுக்கே டைரெக்டாக வந்து அந்த ஃபுட்டெல்லாம் ஆர்டர் தர மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இவர் மேக் பண்ணியிருக்கார். அதில் வந்து இவர் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கிறாரு. அதில் ஆர்டர் பண்ணி இவருக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இவர் சாப்பிட்டுக்கிறாரு. குக்கிங் இஸ் பெட்டர், இதில் வந்து குக்கிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நாட் வித்தவுட் some regret, Francis Bennett was lunching in solitude. தனிமையிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, தனியாகவே. He was finishing his coffee when Mrs. Bennett, having got back home, சீக்கிரம் வந்து மிஸ்ஸஸ் பெனட் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. appeared in the telephone screenல வந்துருவாங்கன்னு. When he had finished his lunch, he went across to the window where his aero car was waiting. இவர் வந்து விண்டோவில் பார்க்குறாரு, அங்கே வந்து என்ன வெயிட் பண்ணுது, இவரோட ஏரோ கார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு கார். நம்ம வந்து ஃப்ளைட் யூஸ் பண்ணுவோம், ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நியூ ஒன் என்னென்னா ஏரோ காரே என்ன பண்ணுவோம், வானத்தில் பறந்து போகும். வேர் ஆர் வி கோயிங் சார் ஆஸ்க்டு த ஏரோ கோச்மேன்ங்கிறது வந்து பைலட் மாதிரி. அந்த காரை ஓட்டுறதுக்கான மேன் பேர் ஏரோ கோச்மேன். லெட்ஸ் சி, ஐ ஹவ் காட் டைம், ஃப்ரான்சிஸ் பெனட் ரிப்ளைடு. டேக் மீ டு மை accumulated works at நயகராவில் இவரோட ஒரு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஏரியாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோ கோச்மேன்ட்ட சொல்கிறாரு. The aero coachman shot across a space at a speed of about 400 miles an hour. Below him were spread out the towns with their moving pavements, which carry the wayfarer along the streets, and the countrysides covered as though by an immense spider's web by the network of an electric wired. இவர் யூஸ் பண்ணுற அந்த ஏரோ கார் பார்த்திங்கன்னா 400 மைல்ஸ் ஸ்பீடில் வந்து போகுது. இவங்க போகிற வழியில் வந்து அங்கே வந்து வேஃபேரர்ஸ்னால் நடந்து போவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களாம் எப்படி போகிறாங்க, பேமெண்ட் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்லாம் தெருவுலாம் பார்த்திங்கன்னா அந்த நடைபாதை சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பேமெண்ட்டு. அந்த பேமெண்ட்டில் நடந்து போகும்போது இப்போ இது வந்து நியூ டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா, ஸ்பைடர்ஸ் வெப், அந்த சிலந்தி வலை மாதிரி பின்னி இருக்குது. ஜஸ்ட் அவங்க அதில் ஏறி நின்னாலே போதும், அந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ் என்ன பண்ணுவாங்கள, அவங்க எந்த சைடு போகணுமோ அந்த சைடு, ஜஸ்ட் எலவேட்டர் மாதிரி. அந்த பார்த்துருக்கீங்களா, எலவேட்டரில் ஸ்டெப்ஸில் ஏறினா போதும் மேலே கொண்டு போய் விட்டுறோம். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கு இந்த ஸ்பைடர்ஸ் வெப் வந்து நடைபாதையில் செல்கிறாங்க இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகிறத தடுக்கிறதுக்கு. அவங்க ஏறினாங்கன்னா போதும், எந்த சைடு போகணுமோ அந்த சைடு அது கொண்டு போய் விட்டுரும். அதில் போய்கிட்டு இருக்காங்க. வித்தின் half an hour, Francis Bennett had reached his work at நயகராவுக்கு ஃப்ரான்சிஸ் பெனட் half an hourலேயே போயிட்டாரு. Where after using the force of the cataracts to produce energy, he sold or hired it out of the consumers. Then he returned by the way of Philadelphia, Boston and New York to Centropolis, where his aerocar put him down about 5 o'clock. அங்கே வந்து போய் பார்க்குறாரு அவரோட ஒர்க்கெல்லாம். அங்கே வந்து என்னென்னா ஃபோர்ஸ் ஆஃப் த கேட்ராக்ட் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி.
தண்ணியிலேருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிடுவார், இந்த டெக்னாலஜியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி முடிஞ்சதையும் இதை என்ன பண்ணிடுவார், ஒன்று விற்றுருவார், இல்லைன்னா யாருக்கிட்டையாவது ஹையர்டு அப்படின்னா வாடகைக்கு விட்டுருவார், கஸ்டமர் பிடிச்சி வாடகைக்கு விட்டுருவார், இல்லைன்னா விற்றுருவார். இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு யார், ஃப்ரான்சிஸ் பெனட். தென் ஹீ ரிட்டர்ன்ட் பை த வே ஆஃப் ஃபிலாடெல்ஃபியா அப்படிங்கிற ஊருக்கு, பாஸ்டன் அண்ட் நியூயார்க் இந்த ஏரியாவிலெல்லாம் போயிட்டு வராரு. அண்ட் டு சென்ட்ரோபோலிஸுங்கிறது ஒரு ஏரியா, அது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஏரியா பேர் தான் சென்ட்ரோபோலிஸ் அப்படிங்கிறது, அங்கேயும் போயிட்டு வராரு. ஏரோகார் புட் ஹிம் டவுன் அபவுட் 5 o'clock. ஏரோகாரை விட்டு அவர் எப்போ இறங்குறாரு, 5 o'clock இறங்குறாரு. த வெயிட்டிங் ரூம் ஆஃப் த எர்த் ஹெரால்டுக்கு 5 o'clock வந்துட்டார். Earth Herald was crowded. A careful lookout was being kept for Francis Bennett to return for the daily audience he gave to his petitioners. Among their different proposals, he had to make a choice, reject the bad ones, look into the doubtful ones, அண்ட் வெல்கம் த குட் ஒன்ஸ். இவர் வந்து க்ரௌடுக்கிட்ட பேசுவார், பீப்புள்கிட்ட அவங்களோட சஜஷன்ஸை கேட்பார். அந்த மாதிரி சஜஷன்ஸை கேட்குறதுக்காக டெய்லி அவரை பார்க்குறதுக்கு, பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆடியன்ஸ் வந்து இவர் முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற சஜஷன்லேருந்து பெஸ்ட்டு ஒன்றை தான் அவர் வந்து எடுத்துக்குவார், பேட் ஒன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். யோசிக்கிற மாதிரி இருக்கிறதையெல்லாம் டவுட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்குவார் அப்படிங்கிறாங்க. He soon got rid of those who had only useless of impractical schemes. A few of the others received a better welcome, and foremost among them was a young man whose broad brow indicates a high degree of intelligence. அதில் வந்து ஒரு பையனோட ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டாக ஒன்று வந்து எழுதிட்டு வந்திருக்கான். அதை வந்து பார்க்குறாரு. சார், he began, though the number of elements used to be estimated at 75, it has now been reduced to 3. As no doubt you are aware. Elements, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனிமங்கள் சொல்லுவாங்க இல்லையா, தனிமங்கள் வந்து 75 இருக்கும். அந்த 75லேருந்து இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், 3 தனிமங்களை வச்சே எல்லாம் பண்ணுற மாதிரி குறைச்சிருக்கிறான். அந்த 3 தனிமங்களை வந்து நான் குறைச்சது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் பெனெடிக்ட்ட கேட்குறான். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வெல் சார், ஐ எம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ரெடியூசிங் த 3 to 1. அந்த 3 தனிமங்களையும் இப்போ என்னவா குறைச்சிருக்கான், ஒரு தனிமமாக குறைச்சிருக்கிறான். இஃப் ஐ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மணி, ஐ வில் ஹாவ் சக்சீட் இன் 3 weeks. எனக்கு வந்து தேவையான அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் நான் வந்து இதை என்ன பண்ணுவேன், இந்த ப்ராஜெக்டை ஜஸ்ட் 3 weeksல ஃபினிஷ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறான். அண்ட் தென் சார், ஐ ஷல் ரியலி ஹாவ் டிஸ்கவர்ட் த அப்சல்யூட். கண்டிப்பாக நான் இதை வந்து முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறான். அண்ட் த ரிசல்ட் ஆஃப் த டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்கவரி ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. It will be to make the creation of all forms of matter easy. Stone, wood, metal, fibrin, இது எல்லாத்துலேயும் என்ன ஆகும், ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, தனிமங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும் இல்லையா. அதனால் இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இதை வந்து நான் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணி காட்டுவேன். எதுலைன்னா கல், மரம், மெட்டல், ஃபைப்ரின் எல்லாத்துலேயுமே. ஃபைப்ரின் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான இலை. இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணி காட்டுவேன், யூஸ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறான். ஆர் யூ சேயிங் யூ ஆர் கோயிங் டு பி ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹியூமன் பீயிங்? உன்னால் அந்த தனிமத்தை வச்சு ஒரு ஹியூமன் பீயிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கண்டிப்பாக நான் ஹியூமன் பீயிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறான். பட் அதில் ஒன்று மிஸ் ஆகும். என்னென்னா சோல். கம்ப்ளீட் த ஒன்லி திங் மிஸ்ஸிங் வில் பி த சோல் மட்டும், அதோட உயிர் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு அந்த ஹியூமன் பீயிங்க்கு என்னால் கொடுக்க முடியாது. மற்றபடி ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கை என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃப்ரான்சிஸ் பெனட் அசைன் த யங் ஃபெலோ டு த சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னல். அவங்களோட எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. A second inventor using as a basic some old experiment that dated from the 19th century had the idea of moving a world city in a single block. இதுக்கப்புறம் இன்னொரு இன்வென்டர், இன்னொரு கண்டுபிடிப்போட ஒருத்தர் வராரு. அவர் என்னென்னா ஜஸ்ட் பிஃபோர் 19th centuryலேருந்து ஒரு ஓல்டஸ்ட் ஒரு கண்டுபிடிப்பை தான், எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னென்னா ஒரு பில்டிங்கையே தூக்கி வேறொரு இடத்துல வைக்கிறது. சரியா, ஒரு பில்டிங், இப்போ நம்ம வீடு இருக்குன்னா அந்த வீட்டை வந்து அப்படியே
வீட்டை அப்படியே அடியோடு தூக்கி இன்னொரு இடத்துல அந்த வீட்டை அப்படியே சேதாரம் இல்லாமல் வைக்கிறது, அந்த ஒரு ப்ராஜெக்டோடு வந்திருக்கிறாரு. ஹீ சஜஸ்ட் அஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன் த டவுன் ஆஃப் சாஃப் சிட்டுவேட்டட் 15 மைல்ஸ் ஃப்ரம் த சி. சாஃபில் இருக்கிற சாஃபுங்கிற ஒரு டவுனில் இருக்கிற 15 மைல்ஸ் சி, கடலுக்கு 15 மைல்ஸ் வந்து தள்ளி இருக்கிற ஒரு இதை பற்றி சொல்கிறாரு, ஒரு பில்டிங்கை பற்றி சொல்கிறாரு. ஆஃப்டர் கன்வேயிங் இட் ஆன் rails down to the shore, he would transform it into a seaside resort. Francis Bennett, attracted by this project, agreed to take a horse share in it. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சாஃப் அப்படிங்கிற அந்த கடற்கரை சொல்கிறாரு இல்லையா, அந்த சிட்டியில் இருக்கிற அந்த பில்டிங்கை, சாஃப் அப்படிங்கிற அந்த சிட்டியில் இருக்கிற அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு ரெசார்ட்டாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி இருக்கிறாரு. அங்கேருந்து இந்த இடத்துல ரயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரயில் டவுன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரயில் அந்த தண்டவாளம் இருக்கு இல்லையா, அந்த தண்டவாளம் மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் வச்சு தள்ளிட்டு போகிறது, அதில் வச்சு தள்ளிட்டு போய் கொடுக்க வச்சுருக்கிறாரு. அந்த பில்டிங்கை வந்து மாற்றிருக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரான்சிஸ் பென்னட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது பிடிச்சி போனதுனால அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹாஃப் ஷேர், அதாவது என்னால் முடிஞ்ச பங்கை வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. த ப்ரொபோசல் ஹியர்ட் அண்ட் டீல்ட் வித் ஃப்ரான்சிஸ் பென்னட் வென்ட் டு ஸ்ட்ரெச் ஹிம்செல்ஃப் அவுட் இன் அன் ஈஸி சேர் இன் த ஆடிஷன் ரூம். ஆடிஷன் ரூம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, யாரையாவது தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ரூம், கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரூம் தான் ஆடிஷன் ரூமு. அந்த ரூமில் வந்து இப்போ அவர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவரோட சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. தென் ப்ரெஸ்ஸிங் அ பட்டன் ஹி வாஸ் புட் இன் டு கம்யூனிகேஷன் வித் த சென்ட்ரல் கான்சர்ட். ஒரு பட்டனை தட்டுறாரு. ஒரு பட்டனை தட்டினதையுமே என்ன ஆகுது, சென்ட்ரல் கான்சர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது அவர்னால. ஆஃப்டர் ஸோ பிஸி அ டே, வாட் சாம் ஹி ஃபவுண்ட் இன் த ஒர்க் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் மாஸ்டர், based on a series of delicious harmonical algebraic formula. During his meal, phonotelephonic communication had been set up with Paris. எகெயின் வந்து இவரோட மீல் டைமில் என்ன இருக்குது, அந்த மியூசிக் கேட்குறாரு, ஹார்மோனிக் ஒரு மியூசிக் கேட்குறாரு, அந்த மியூசிக்கை போட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு பாரிஸோட இவரோட ஃபோனோ டெலிஃபோனிக் மெத்தடை கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு. வென் டு யூ எக்ஸ்பெக்ட் டு கெட் பேக் டு சென்ட்ரோபோலிஸ் டியர் எடித்துங்கிறது தான் ஃப்ரான்சிஸ் பென்னட்டோட ஒய்ஃப் நேமு. அவரோட ஒய்ஃப்கிட்ட இப்போ அவர் பேசுகிறாரு, எப்போ வந்து சென்ட்ரோபோலிஸ்க்கு வரதான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆஸ்கட் ஃப்ரான்சிஸ் பென்னட், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மூமெண்ட், நான் வந்து இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பை டியூப் ஆர் ஏரோ ட்ரெயின், நீ வந்து இப்போ டியூப் வழியாக வரப்போறியா இல்லை ஏரோ ட்ரெயின் வழியாக வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏரோ ட்ரெயினுங்கிறது வந்து மேலே வர்றது. பை டியூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீழே இந்த சுரங்கப்பாதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுரங்கப்பாதை வழியாக இருக்கிற ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய வெஹிக்கல். தென் யூ வில் பி ஹியர், அவங்க வந்து அந்த டியூப் வழியாக தான் வரேன்னு இப்போ சொல்கிறாங்க. எப்போ நீ வந்து சேருவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அட் 11:59 எக்ஸாக்டாக டைம் சொல்கிறாங்க. 11:59 நான் இங்கே ஈவினிங்கில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரிஸ் டைம் அப்படின்னு கேட்குறாரு. நோ சென்ட்ரோபோலிஸ் டைம். பாரிஸ் டைம் படி 11:59 சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை, சென்ட்ரோபோலிஸோட டைம் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, இப்போ இந்தியாவுக்கும் பாரிஸுக்குமே டைம் சேஞ்ச் ஆகும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டைம் சேஞ்ச் ஆகும், இங்கே பகல்னா அங்கே ராத்திரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து அந்த டைம் டிஸ்கிரிமினேஷனை கேட்குறாரு. இல்லை, நான் வந்து சென்ட்ரோபோலிஸோட டைமுக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. குட் பை தென் அண்ட் எபோவ் ஆல் டோன்ட் மிஸ் த டியூப், எல்லாத்தையும் விட நீ என்ன பண்ணிடாத, டியூப்பை மிஸ் பண்ணிடாத, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி அந்த வெஹிக்கிளை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. These submarine tubes by which one travels from Paris in 295 minutes are certainly much preferable to the aero trains which only manage 600 miles an hour. ஏரோ ட்ரெயினை விட இது பெட்ரு, டியூப் வந்து பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஏரோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா
ஒன்லி மேனேஜ் 600 மைல்ஸ் அண்ட் hour. ஒரு ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 600 மைல்ஸ் தான் போகுமாமா. பட் இது எவ்வளோ போகுமாமா, 295 மினிட்ஸில் வந்து சீக்கிரம் ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடில் போகும், ஏரோ ட்ரெயினை விட இது ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் பெனட் வெரி tired after so very full a day decided to take a bath before going to bed. There was always a bath already in the office. He touched the button. A rubbling sound began, got louder, increased. Then one of the doors opened and the bath appeared gliding along on its rails. என்னென்னா அவரோட ஃபுல் டே ஒர்க்கை வந்து அவர் முடிச்சிடுறாரு, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து இப்போ பெட் டைமுக்கு போகிறாரு, அதாவது தூங்க போகிறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பாத்திங் தேவைப்படுது, குளிக்கணும்னு திங்க் பண்ணுறாரு. அவரோட ஆஃபீஸ்லேயே அவர் ஆல்ரெடி குளிச்சுட்டு தான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண, ஒரு பட்டனை டச் பண்ணுறாரு. பட்டனை டச் பண்ணதையும் அகைன் அந்த ரப்ளிங் சவுண்ட் பிகைன். ரப்ளிங் சவுண்ட்னா தேய்க்கிற சவுண்டு. ஒரு மிஷின் வந்து அவரை தேய்க்க ஆரம்பிக்குது, சத்தமாக தேய்க்குது, மறுபடியும் வேகமாக தேய்க்க ஆரம்பிக்குது. டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது, ஒரு பாத்ரூம் அப்பியர் ஆகுது. அங்கே எகெயின் அவரோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கற்பனை கதை தான். 2889 வருஷம் உலகம் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், அதுதான் அந்த ஃப்ரான்சிஸ் பெனட் அப்படிங்கிறவர். அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரு, அவரோட ஒரு நாள் வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபோனோ டெலிஃபோட் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க, ஃபோட்டோ டெலிகிராம் பற்றி சொல்கிறாங்க, வேலெட்டுன்னு ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி ஒரு மிஷினை பற்றி சொல்கிறாங்க, தென் ஏரோ கார் சொல்கிறாங்க, ஏரோ ட்ரெயின் சொல்கிறாங்க, டியூப் சொல்கிறாங்க, நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்ஸ் வெப், அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் நடந்து போகிறதுக்கான அந்த ஸ்பைடர்ஸ் வெப் சொல்கிறாங்க. நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து 1000 இயர்ஸ் கழித்து உலகம் எப்படி இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறது வந்து ஆத்தர் அப்பயே 1889லேயே இதை வந்து கற்பனை பண்ணி எழுதியிருக்கிறாரு. இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கற்பனை வளத்தோட இந்த ஸ்டோரியை அவர் வந்து எழுதி ஒரு மேனோட டே டு டே லைஃப்பை அவர் வந்து இதில் வந்து நோட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்? ஸ்டோரி கிளியராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.